சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் குரு வக்ர பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். குரு முதன்மையான சுபகிரகம், அதே போல பூரண சுபர், தலைமை சுபகிரகம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியாக அவர் வருகிறார். இந்த காலகட்டம் வக்ரம் ஆகும்பொழுது 12 ராசிக்கும் அவர் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார் என்பதை பதிவுகளை தெளிவாக காண இருக்கிறோம். குரு ஒருவருக்கு சிறப்பாக அமையும் போது நல்ல ஒரு பொருளாதார வருவாய், அதே போல ஒரு பெரியவர்களுடைய தொடர்பு, சமூகத்தில் ஒரு பேர் புகழ் மதிப்பு அங்கீகாரம், நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கோச்சாரத்தில் வரும்பொழுது அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையும் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வக்ரம் ஆகும் பொழுது நம்ம என்ன மாதிரியாக நம்ம செயல்பட்டுக்கணும், இந்த காலகட்டம் குரு நம்மளுக்கு வலிமையாக இருந்தாலும் இல்லை சாதகம் இல்லாமல் இருந்தாலும் எப்படிலாம் நம்ம இந்த 120 நாட்கள் குரு எப்போ வக்ரம் அடைகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 2025 4ஆம் தேதி வரைக்கும் இவர் 120 நாட்கள் வக்ர நிலையை அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் அவர் மிக அதி வலிமையாக செயல்பட போகிறார். சுபகிரகங்கள் வக்ரமானால் ஒன்றும் பெரிதும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் குருவை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அவர் நமக்கு சாதகமான பலனை தரப்போகிறாரா, இல்லை ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் சுபராக வர முடியாது. ஒரு சிலருக்கு 6, 8, 12க்குரியவராகவும் வருவார். அவங்களாம் எப்படி இந்த காலங்களை கடந்து வரணும் என்பதை இந்த பதிவுகள் மூலம் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். இந்த பலன்கள்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு வேகமா செயல்படுத்த போறாரா, இல்ல திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்காக செயல்படுத்த போறாரா வேகமா என்பதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தின்படி தான். இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான். உங்க சுய ஜாதகத்துல அவர் வலிமை பெற்றிருக்கிறாரா, இல்ல திக்பலம் பெற்றிருக்கிறாரா, இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்தும் குரு தசா புத்தி அந்தரம் இந்த மாதிரி நடக்கும்பொழுது இன்னும் பலன்கள்ல நமக்கு மாறுபாடுகள் அளவீடுகள்லாம் கூட குறைய இருக்கும். அதனால அவரவர் சுய ஜாதகமே உங்களுக்கு பலனை கூட்டியும் குறைத்தும் நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். மேலும் உங்களுக்கு உங்க ஜாதகத்துக்கான விவரங்களை அறிந்து கொள்ளணும்னா கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெசேஜ் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான அனைத்து விவரங்களும் வழங்கப்படும். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு வக்ர பயிற்சி எங்களுக்கு எப்படிமா இருக்கும், ஏற்கனவே நாங்கள் நிறைய கஷ்டங்களை தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார வருவாய் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு தடை. 8க்கு குரு வந்தாலும் ஏதோ நல்லது பண்ணோன்னாங்க, இன்னும் எந்த நல்லதையும் நாங்கள் கண்ணார காணலை அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நிறைய புலம்பல். எல்லா விஷயத்துலையுமே குடும்ப உறவுகளில், தொழிலில், பண வருவாயில், குழந்தைகள் விஷயத்தில், இல்லை ஒரு வெளியூர் பிரயாணமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இருந்ததெல்லாம் ரொம்ப நெருக்கடியை சந்தித்து கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ராஜயோகமான காலம்னு சொல்லலாம். எப்படிமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரு உங்களை பொறுத்த வரைக்கும் 3, 6 உடையவர், முயற்சி ஸ்தான அதிபதி. அதே போல் உங்களுக்கு ஒரு தொழிலையும் உருவாக்கக்கூடிய உபஜயஸ்தான அதிபதியும் சொல்லலாம். அவர் 8லேருந்து இப்போ வக்ரம் ஆகிறார். ஒரு எதிரி ரொம்ப வீக் ஆகிட்டா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்படிதான் இப்போ துலாமுக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும். எடுத்த உடனே சொல்லிடலாம். சுபகாரிய தடைகள் நீங்கன்னா இது வரைக்கும் கல்யாணம்னு ஒன்று நம்ம பேசினா பசங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறோன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன்லாம் கிடைக்காது. இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இல்லை ஏற்கனவே திருமண விஷயத்தில் இருந்த அந்த வழக்கெல்லாம் போயிருந்ததுன்னா அந்த வழக்கில் ஒரு நல்ல தீர்வு கிடச்சி 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்வது, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா வீட்டில் பேசி அதற்கு சம்மதம் வாங்கி மனம் விரும்பிய திருமணம் முடிப்பது, நீண்ட நாளாக வரன் பார்த்து கொண்டவர்களுக்கு சரியான வரன் வரலன்னா அந்த வரன் கிடைப்பது, அதே போல் வெளியூர் வேலை வாய்ப்பு, அங்கேயே ஒரு நிரந்தரமாக PR கேட்குறோன்னா அவங்களுக்கு அங்கே வெளியூரில் ஒரு வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் பண்ணிக்கலாம். வெளியூரில் சொத்து சேர்க்கறது வாங்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். இது வரைக்கும் தொழிலில் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மணி ஃப்ளோ அருமையாக இருக்கும். பண வரவே இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்ல தனவருவாய் கிடைக்கும். அதன் மூலம் கடன் வாங்கி கஷ்டப்பட்டோம், கடன்காரங்களுக்காக ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த காலகட்டம்
நீங்கள் வந்து கடனை அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய மன நிம்மதி முதல்ல கிடச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு, ஏன்னா இப்போ சனியும் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடும். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமாக போய் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவது, பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த தடைகளை நீக்கி கொடுத்துருவாரு. பிள்ளைகளுக்கான ஒரு திருமணம், அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உயர்கல்வி, பசங்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி கல்வி, ஒரு வெளிநாட்டு கல்வி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் படிப்பில் மந்தமாக இருந்தவங்க கூட இப்போ ஒரு +2 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, படிப்பில் மந்தமாக இருப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் இப்போ போகிறவங்க பாருங்கள் ஒரு எஃபர்ட்டு, அப்படி போட்டு நல்லா படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த துறையில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு, அவங்க கோல்டு மெடல் கூட பெறலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு யோகமான காலகட்டம் துலா ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இந்த காலம் மட்டும் முயற்சியை மட்டும் போடுங்க, ஊக்கமுடன் உழைங்க. உங்களுடைய அனைத்து விதமான ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறியே தீரும். சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல அருமையான திருமண பாக்கியம், இது குடும்ப உறவில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு குழப்பமாகவே இருந்திருக்கும், எந்த வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, தொழிலில் பாதுகாத்துக்கிறதே இவங்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கும். லைஃப் லாங்காக தொழிலில் கிடைச்சாலும் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க போராடணும். அந்த போராட்டங்கள் நீங்கி நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பது, பெண்களாக இருந்தால் வெளியூர் வரனே கிடைப்பது ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல கடன்லாம் தீரும், இந்த மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும், நல்ல பொருளாதார வருவாய் இருந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுகஸ்தானத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அந்த ஒரு சிறப்பான அந்த எண்ணங்கள், அவங்க ஒரு முதலீடு பண்ணணுன்னா கூட இந்த காலகட்டம் வந்து அருமையாக பண்ணிக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். துலா ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவது, ஏன்னா புரட்டாசி மாதமாகவே இருக்குது, வெள்ளிக்கிழமை தோறுமோ இல்லை சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுவது, அதே போல் அன்னதானம் பண்ணுவது, அதே போல் மாவிளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அபரிமிதமான பொருளாதார வருவாயும் சுபகாரிய தடைகளும் நீங்கி கோவிந்தா 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 என்று சொல்லும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து அருமையான கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துளாராசி நேயர்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கோவிந்தா வந்து புரட்டாசி மாதம் தான் சொல்லணுமான்னு இல்லை, எப்போ வேண்டுமானாலும் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியே வந்து சந்திரனுடைய வீடு தான். அதனால் வியாழக்கிழமையில் வந்து நீங்கள் திருப்பதியில் இருக்க ஏழுமலை யானை வந்து தரிசனம் செய்வது, அதில் 11 to 12 சந்திர உரையில் செய்யும் பொழுது வாழ்வில் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடியவர்கள் நீங்களே. துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.